வெல்கம் guys. Realme GT60 and 6ல நான் Realme UI 5.2 வந்து GT6ல இருக்கு. GT6ல இருக்கு. Realme UI 6.2 அப்டேட் வந்து நான் வந்து GT6ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து Realme UI 5.2 வந்து Android 14ல வரும். UI 6.0 வந்து Android 15ல வரும். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சைட் பை சைடா வச்சு பார்க்குறேன். அப்பதான் கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா நான் வாய் வார்த்தையாவோ நான் பேசினாலும் உங்களுக்கு சில பேருக்கு புரியாது. நான் சைட் பை சைடா உங்களுக்கு எக்ஸாம்பிள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல GT6 வைக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடில் GT60 வைக்கிறேன். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரெண்டுக்கும் UI 5.2 6.2 என்ன அப்டேட் இருக்குன்னு ஆல்ரெடி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போடலான்ட்டு போட்டிருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் உங்க Realme ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியும். அதர்வைஸ் பார்க்கும்போது இது இப்போதைக்கு GT60 and 6ல தான் ரோல் பண்ணியிருக்காங்க. 12 Pro Plus 13 Pro Plusல கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்க. அது உங்களுக்கு வீடியோ இது எப்படி டெவலப் பண்ண இன்ஸ்டாலேஷன் வேணும் உங்களுக்கு வீடியோ வேணா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் அந்த C சீரிஸ் P1 சீரிஸ் எல்லாம் வருமானது எனக்கே சரியா தெரியல. இது பர்ஃபார்மன்ஸ் போனாலும் இல்லை இருக்கிற அனிமேஷன் இல்லை இருக்கிற யூசர் எல்லாமே பெட்டராக இருக்கும். பட் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோனில் இது கொடுத்துருந்தாலும் இது இந்த அளவுக்கு பெட்டராக இருக்குமான்றது கண்டிப்பாக தெரியாது. வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு பர்சனலாக Realme UI 6.2வில் நிறைய அப்டேட் இருந்தாலும் எனக்கு ஃப்ளெக்ஸ் தீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறது ஆல்வேஸ் ஆன், லாக்கு, ஹோம். இது கிட்டத்தட்ட எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு தீம் செட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு இது ஃப்ளெக்ஸ் தீம் தான். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலில் போனால் அந்த ஃப்ளெக்ஸ் தீம்ஸ்ன்னு இருக்கும். நான் அந்த கேட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த கேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் ஒர்க் ஆச்சு. இது ரொம்ப பெட்டராகவே இருந்தது. அனிமேஷனும் பார்க்க 3D எஃபெக்ட் மாதிரி இருந்துச்சு. இது இப்போ நீங்கள் பார்க்குறது Realme 5.2வில் Android 14ல் வால்பேப்பர் அண்ட் ஸ்டைலில் அப்படி ஒரு ஆப்ஷனே காமிக்காது. எனக்கு UI 6.2வில் அந்த ஃப்ளெக்ஸ் தீம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது Realme UI 5.2 Android 14ல் Realme GT6ல் பார்க்குறீங்க. இதில் உங்களுக்கு ஐகான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லா Realme ஃபோனில் இருக்கிற சேம் ஐகான் தான் இருக்கும். புதுசாக அதை ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு அப்டேட் வரும்போது உங்களுக்கு ஐகான் சார்ஜஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஐகான் சார்ஜஸ் இருந்தால் தான் உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற Realme 5.2வில் எல்லா ஃபோன்லேயும் உங்களுக்கு இது தான் இருக்கும். 6.0 பீட்டா வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஐகானில் 2 புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரேடியன்ஸ், இன்னொன்று ஷேடோ. ரெண்டுமே எனக்கு பெட்டராக இருந்துச்சு. ஷேடோ வந்து சில பேர் இந்த டார்க் தீம், பிளாக் வால்பேப்பர் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு ஷேடோ பிடிச்சிருக்கா, ரேடியன்ஸ் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ஷேடோ பிடிச்சிருக்கு, ரேடியன்ஸும் பிடிச்சிருக்கு. நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். நீங்கள் அது கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது குயிக் செட்டிங். ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபோனை நம்ம அதிகப்படியாக ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்கட் ஆகவும் மேலேருந்து உங்களுக்கு ரொம்ப வருஷமாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது அந்த குயிக் செட்டிங்கு. அந்த குயிக் செட்டிங் Realme UI 6.2வில் புதுசாக ஒன்று வந்திருக்கு, ஸ்ப்ளிட் அண்ட் கிளாசிக். எனக்கு ஸ்ப்ளிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. காரணம் என்னென்னா நான் ஒன் டைம் டேட்டா வைஃபை ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறேன்னா அடுத்து நான் அந்த பக்கம் போக மாட்டேன். நான் நோட்டிஃபிகேஷன் தான் அதிகமாக பார்ப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க. இது UI உங்களுக்கு 5.2வில் உங்களுக்கு குயிக் செட்டிங் இப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே நெட் ஆன் ஆஃப், GPS, வைஃபை இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும். பட் ஆனால் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு குயிக் செட்டிங்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நோட்டிஃபிகேஷனே வரும். நான் டக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துப்பேன். இல்லை குயிக் செட்டிங் வேணால் ரைட் சைடில் குயிக் செட்டிங் எடுத்துப்பேன். எனக்கு இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக அங்கே பாருங்கள், UI 5.2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, UI 6.2 ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இது கிளாசிக்கு, இது ஸ்ப்ளிட்டு. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது Realme UI 5.2வில் இது ஆக்சுவலாக கிடையாது, 6.2லே இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு அட்வான்ஸ்னு கிளிக் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு Realme UI 5.2 Android 14ல் அது வராது. பட் ஆனால் Realme GT6ல் Realme UI 6.2 அப்டேட்டில் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளிக் பண்ணும்போது அட்வான்ஸ் விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்கும். நீங்கள் அது உள்ளே போனதுக்கப்புறம் அதை எனபிள் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டர் போட்டிருப்பீங்களா, அதோட டெப்த் பிளர் வந்து பெட்டராக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பேட்ரி ட்ரைன் ஆகும். அடுத்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் கண்டிப்பாக 6.2வில் இன்னும் பெட்டராகவே இருக்குது. நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற Realme GT6 ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ரைட் சைடில் இருக்கிற Realme GT60 அதோட உங்களுக்கு டவுன் கிரேட் ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு 6.2 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது அனிமேஷன் ஃப்ரீ நீங்களே பாருங்கள். அந்த ஆப்பில் அந்த லான்ச்சிங்லேருந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு Realme UI 6.2வில் அனிமேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது மிட்ரேஞ்ச் ஃபோனில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, இப்போயே சொல்லிடுறேன். அடுத்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
நீங்கள் யூஏ 6.2 அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸில் போங்க அப்படின்னா லைவ் அலர்ட்ஸ்ன்னு இருக்கும். அது நீங்கள் எனபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி மியூசிக் ஆப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் செல்ஃபி கிட்ட பாப்பப் ஆகும். எக்ஸாம்பிள் அங்கே அனிமேஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஐஃபோனில் டைனாமிக் ஐலண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ரியல்மி யூஏ 6.2வில் உங்களுக்கு இது பெட்டராக இருக்குது. பட் ஆனால் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை மியூசிக் சாங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணும்போது மேலே உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்கும். இதுவும் ஒரு விதத்தில் பெட்டராக இருக்குது. அடுத்து நம்ம என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்கும்போது ரியல்மி யூஏ 6.2வில் கேமரா அப்டேட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நடுவில் உங்களுக்கு புதுசாக ஒன்று ஆட் ஆகிருக்கும், லைவ் ஃபோட்டோ. எக்ஸாம்பிள் இது நீங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துருப்பீங்க, ஐஃபோனில் இருக்குது. ஒரு ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிஃப் உங்களுக்கு ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால் இது நீங்கள் ஐஃபோனுக்கு காமிச்சாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரியல்மியில் உங்களுக்கு இந்த 6.2வில் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது GT6ல், உங்களுக்கு 5.2வில் கிடையாது, GT6ல் அது இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இப்போ இதில் இருக்கிறதுக்கப்புறம் ரியல்மி OnePlus இந்த ஓப்போ ஃபோன்லாம் நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த OPlusன்னு ஒரு ஆப் இருக்குது. அது ஐஃபோன் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கிட்டேன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் PDF ஆன் பண்ணணும், நிறைய ஆப்பில் என் பண்ண கொள்ளணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் OPlusன்ற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஐஃபோனுக்கு தாராளமாக ஷேர் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஐஃபோன் யூஸர் யாராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட தெரியப்படுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் அமைச்சிட்டு சென்ட் பண்ண மாட்டாங்கல்ல, கையோடிங்க ஷேர் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, பார்க்கும்போது இது இப்போதைக்கு GT60 and 6ல தான் ரோல் பண்ணியிருக்காங்க. 12 Pro Plus 13 Pro Plusலாம் கண்டிப்பாக வரும், வெயிட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பீட்டா இது எப்படி டெவலப் பண்ண இன்ஸ்டாலேஷன் வேணும் உங்களுக்கு வீடியோ வேணால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி டெடிகேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஆனால் அந்த C சீரிஸ் P1 சீரிஸ்லாம் வருமானது எனக்கே சரியாக தெரியல. இது பர்ஃபார்மன்ஸ் ஃபோன்னால இல்லை இருக்கிற அனிமேஷன் இல்லை இருக்கிற யூசர் எல்லாமே பெட்டராக இருக்கும். பட் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் இது கொடுத்துருந்தாலும் இது இந்த அளவுக்கு பெட்டராக இருக்குமான்றது கண்டிப்பாக தெரியாது. வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். சரி, பாய்.